அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பிரபல நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை, ஒரு குடும்ப சிறுகதை. ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு கதை. அந்த கதையை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? பிரபல நட்சத்திரம். முன்னுரை. நுரையும் நொங்குமாக போகும் வேகவதி ஆறு வா வா என்று என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது. நதியில் அடைக்கலம் புகுவதற்கு அமாவாசை இரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுவரையில் காலத்தை போக்கியாக வேண்டும். அதுவரை என் அறிவையும் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். வேலை இல்லாமல் சும்மா இருந்தால் மனம் அதிகமாக குழம்புகிறது. தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு பயங்கரமான அந்தகாரம் வந்து சூழ்கிறது என்னை. ஆஹா, அமைதியான நல்ல தூக்கம் தூங்கி எத்தனை காலமாயிற்று. ஆம், ஏதாவது வேலையில் மனதை செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என் கதையை எழுதத் தொடங்குகிறேன். ஒரு வருஷத்திற்கு முன்பு வரை நான் பிரபல நட்சத்திரமாயிருந்த காலத்தில் பத்திரிகையில் என்னை பற்றி அடிக்கடி ஏதாவது செய்தி பிரசுரித்துக் கொண்டிருப்பார்கள். நான் எந்த தெருவில் எந்த வீட்டில் குடியிருக்கிறேன், அது சொந்த வீடா வாடகை வீடா, எத்தனை ரூபாய் வாடகை, தினம் எவ்வளவு தடவை நான் காஃபி சாப்பிடுகிறேன் என்றெல்லாம் கேள்விகளும் பதில்களும் வெளியாகி கொண்டிருக்கும். அதெல்லாம் அந்த காலம். இப்போது பிரபல நட்சத்திர பதவியில் இருந்து நான் விழுந்து ஒரு வருஷத்திற்கு மேலாகிவிட்டது. என் உண்மையான வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வதில் இப்போது யாருக்காவது சிரத்தை இருக்குமா என்பதை நான் அறியேன். இந்த எனது துயர சரித்திரத்தை சினிமா நட்சத்திரமாக விரும்பும் எந்த குடும்ப ஸ்திரீகளாவது படிக்க நேர்ந்தால் அவர்களுக்கு நிச்சயமாய் இது உபயோகமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். இதை எழுதி முடிக்கும் வரையில் பகவான் என்னுடைய அறிவை மட்டும் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அத்தியாயம் 1. கல்யாணம். கதையை எங்கே எப்படி ஆரம்பிப்பது என்றுதான் தெரியவில்லை. நான் பிறந்தது வளர்ந்தது இதிலெல்லாம் விசேஷம் ஒன்றும் கிடையாது. என் தகப்பனார் வக்கீல். அவருக்கு நான் 4வது பெண். என் தமக்கைமார்களுக்கெல்லாம் நல்ல வரன்களை தேடி கல்யாணம் செய்து கொடுத்து விட்டார் அப்பா. அப்போதெல்லாம் அவருக்கு சம்பாத்தியமும் அதிகமாக வந்து கொண்டிருந்தது. அப்பாவுக்கு தள்ளாமை அதிகமாக ஆக வருமானமும் குறைந்தது. வீட்டில் தரித்திரம் தாண்டவமாடத் தொடங்கியது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எல்லோரும் இந்த துக்கிரி பிறந்த அதிர்ஷ்டம் என்று என்னை தூற்றுவார்கள். நான் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. எனக்குத்தான் பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்வேன். சில சமயம் வெளியிலும் சொல்வேன். என் தாயார் மட்டும் என் கட்சியில் இருந்து கொண்டு, ஆமாண்டி கண்ணே, உனக்குதான் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது பார், உன் அக்காமார்கள் எல்லோரையும் காட்டிலும் நீதான் நல்ல இடத்தில் வாழ்க்கைப்பட போகிறாய், உன்னால் தான் எங்கள் தரித்திரமே தீரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பாள். பள்ளிக்கூடத்தில் நான் 2வது பாரம் வரையில் தான் படித்தேன். ஆனால் படிப்பதில் எனக்கு அந்த நாளிலேயே ஆர்வம் அதிகம். விக்ரமாதித்யன் கதை முதற்கொண்டு பத்திரிகைகளில் அந்த வாரம் வெளியான தொடர்கரை வரையில் எல்லாவற்றையும் படித்து வந்தேன். இதனால் எல்லாம் என்னவோ பகற்கனவுகள் காண ஆரம்பித்தேன். கதைகளில் வருவது போல சகல லட்சணங்களும் பொருந்திய இளம் குமரன் எனக்காக எங்கேயோ பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு நாள் அவன் எங்கிருந்தோ வந்து என் மேல் காதல் கொண்டு சகலரும் அறிய என்னை கரம் பிடித்து கல்யாணம் செய்து கொண்டு போக போகிறான். நாடு நகரமெல்லாம் அதை பார்த்து அதிசயிக்க போகிறது என்று அடிக்கடி எண்ணமிடுவேன். தகுந்த வரன் கிடைக்காத காரணத்தினால் என் கல்யாணம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. கற்பனா லோகத்தில் நான் கண்டு வந்த ராஜகுமாரன் வரும் பொருட்டாகவே என் கல்யாணம் நிச்சயிக்கப்படாமல் தட்டி போய் கொண்டு இருக்கிறது என்று நான் நம்பினேன். அவன் எப்போது வருவான், எந்த ரூபத்தில் வருவான் என்றெல்லாம் சிந்தனை செய்தேன். நாளாக ஆக என்னுடைய உள்ளத்தின் தாபமும் வளர்ந்து வந்தது. பொறுமை குன்றி வந்தது. ஏன் இன்னும் வரவில்லை என்று ஊர் பெயர் தெரியாத என் கற்பனை மணாளனிடம் கோபம் கொள்ள ஆரம்பித்தேன். ஏன் இன்னும் வரவில்லை என்று ஊர் பெயர் தெரியாத என் கற்பனை மணாளனிடம் கோபம் கொள்ள ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு வாசலிலே நின்று கொண்டு தெரு வீதியில் அவர் வரவை எதிர்நோக்கலானேன். நான் பார்ப்பதற்கு நன்றாய் இருப்பேன் என்று அந்த நாளிலேயே எல்லோரும் சொல்வார்கள். உன் அழகுக்காகவே உன்னை யாராவது வந்து கொத்திக்கிட்டு போய்விடுவாங்க என்று என் பாட்டி சொல்வதுண்டு. இதை பற்றி நான் என் உள்ளுக்குள் ரொம்பவும் கர்வம் கொண்டிருந்தேன். 4 பேர் உள்ள இடத்தில் இருக்கும் போதெல்லாம் எல்லோரும் என் அழகையே பார்த்து பிரமித்து போய் நிற்பதாக நான் எண்ணிக்கொள்வேன். என் வீட்டு வாசலிலே நிற்கும் போதும் இந்த அழகு கர்வம் என் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டுதான் இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் போவோர் வருவோர் எல்லோருமே என்னை உற்று பார்த்து விட்டுத்தான் போவார்கள். இவ்விதம் பார்த்தவர்களில் நல்ல தோற்றமும்
நாகரிகமும் வாய்ந்த இளைஞன் யாராவது இருந்தால் என்னை மணந்து அழைத்து போக வரும் கந்தர்வ குமாரன் இவன்தானோ என்று எண்ண விடுவேன். அந்த இளைஞர்களில் பலர் நான் நிமிர்ந்து பார்த்ததும் தலையை குனிந்து கொண்டு போய்விடுவார்கள். இன்னும் சிலரை பார்த்ததும் எனக்கே வெறுப்பு உண்டாகிவிடும். ஒரு சிலர் மட்டும் சைகைகளினாலும் நேரிலேயும் என்னிடம் காதல் பாஷை பேசத் தொடங்கினார்கள். ஆனால் அவர்களுடைய நிலைமை இன்னதென்று அறிந்ததும் எனக்குண்டான ஏமாற்றத்துக்கு அளவே இல்லை. ஒருவனுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள், இன்னொருவன் வக்கீல் குமாஸ்தா, வேறொருவன் ஃபெயிலான BA. ஆஹா, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கந்தர்வ குமாரன் இவர்களிலே ஒருவனாக இருக்க முடியுமா என்ன? எல்லாம் மனோராஜ்யமா? வெறும் ஆகாச கோட்டையா? இவ்வளவு அழகையும் வைத்துக் கொண்டு கேவலம் கன்னிகையாகவோ அப்பா அம்மாவுக்கு பாரமாகவோ இருக்க போகிறேனா? ஐயோ பகவானே, எதற்காகவா எனக்கு இவ்வளவு அழகையும் அறிவையும் கொடுத்தாய்? அழகிலே மட்டுமல்ல, அறிவிலும் நான் நிகரில்லாதவள் என்றுதான் அப்போதெல்லாம் நான் எண்ணியிருந்தேன். உண்மையிலேயே நான் எவ்வளவு மந்த அறிவு படைத்தவள் என்பதை பகவான் எனக்கு விரைவிலேயே காட்டிக் கொடுத்து விட்டார். நான் என் வீட்டு வாசலில் நின்று சுயம்வரம் நடத்திய காலத்தில் ஒரு நாள் கலாச்சாலை ஆசிரியர் ஒருவர் அந்த வழியே போவதை கண்டேன். அவருக்கு வயது சுமார் 30 தான் இருக்கும். ஆனால் அவருடைய தலைப்பாகையும் நீளமாய் தொங்கிய கருப்பு சட்டையும் மூக்கு கண்ணாடியும் அவருடைய வயதை அதிகப்படுத்தி காட்டின. அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு விதமான பயபக்தி உண்டாயிற்று. அவர் என்னை பார்த்த பார்வையோ என்னுடைய பயத்தை அதிகமாக்கியது. ஏன் இப்படி தெருவீதியில நின்னு ஓவர் ஒருவரை பார்த்து பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்க? நல்ல குடும்பத்து பொண்ணுக்கு இது அழகா என்று அவர் கேட்பது போல் இருந்தது. ஆனால் என்னை நானே தைரியப்படுத்தி கொண்டேன். அவர் என்ன மகா பெரியவர், இவருக்கு எதற்காக நாம் பயப்பட வேண்டும் என்று நினைத்து நினைத்து அசட்டு தைரியத்தை நான் அதிகமாக்கி கொண்டேன். அவர் வீதி வழியாக போகும் சமயத்தை தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே வாசலில் போய் நிற்கவும் அவரை விழித்து பார்க்கவும் ஆரம்பித்தேன். இதெல்லாம் எனக்கு ஒரு வேடிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த வேடிக்கை விரைவில் வினையாக முடிந்துவிட்டது. ஒரு நாள் என் தாயார் திடீரென்று என்னை கூப்பிட்டு பரவசமாக கட்டி அணைத்துக் கொண்டு, அடி அம்பு, கடைசியில் உனக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டதடி, உன் களி தீர்ந்து விட்டதடி, எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ என்று பாடிக்கொண்டிருந்தாயே, அவர் வந்தே விட்டாரடி என்றாள். அப்போது எனக்கு உடம்பெல்லாம் புலகாங்கிதம் ஏற்பட்டது. என் உள்ளத்திலே அவர் வந்து விட்டாரா, அவர் யார், எப்படி இருப்பார் என்ற பல கேள்விகள் பொங்கின. ஆனால் வாயில் ஒரு வார்த்தையும் வரவில்லை. அம்மா அவளாகவே சொன்னாள், ஆமாண்டி கண்ணே, நெஜந்தாண்டி, இந்த ஊர் காலேஜ்ல ப்ரொஃபஸராம், 250 ரூபாய் சம்பளமாம், ரொம்ப படிப்பாளியாம், பிரின்சிபல் வேலை கூட ஆகுமாம், கல்யாணமே வேண்டாம் என்று இதுவரையில் சொல்லிக் கொண்டிருந்தாராம். உன் அதிர்ஷ்டம் அப்பேற்பட்டவருடைய மனசே மாறிவிட்டது என்று சொன்னாள். இதற்குள் பாட்டி, அதுதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேனே, நம்ம அம்புவின் அழகுக்காகவே அவளை யாராவது வந்து கொத்தி கொண்டு போய் விடுவான் என்று. ஆனால் அப்போதெல்லாம் என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கைப்படவில்லை என்றார் பாட்டி. காலேஜ் ப்ரொஃபசர் என்று அம்மா சொன்னதுமே என் மனம் பதைபதைத்தது. சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக, பாரம்மா பாட்டியை, என் அழகுக்காகவே யாரோ வந்து விட்டார்களாம், நீ சொல்லுகிறவர் இன்னும் என்னை வந்து பார்க்க கூட இல்லை, அதற்குள்ளே பாட்டிக்கு அவசரம் என்றேன். அப்போது அம்மா புன்னகையுடன், இல்லடி கண்ணே, பாட்டி ஒன்றும் அவசரப்படவில்லை, கல்யாணம் நிச்சயமான மாதிரிதான். அவர் தினம் இந்த வீதி வழியாக காலேஜுக்கு போகிற போது உன்னை பார்த்திருக்கிறாராம். அவரே அப்பாவை கூப்பிட்டு அனுப்பி, எனக்கு உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டமா என்று கேட்டாராம். பணம் காசு என்று ஒன்றும் பேசப்படாது என்று சொல்லிவிட்டாராம். எல்லாம் தீர்மானமாகிவிட்டது கண்ணே, முகூர்த்த தேதி வைக்க வேண்டியதுதான் பாக்கி. அதற்காகத்தான் உன் அப்பா ஜோசியரிடம் போயிருக்கிறார் என்று சொல்லி ஆசையோடு என் நெற்றியில் கையை வைத்து திஷ்டு கழித்தாள். நான் அவளிடமிருந்து திமிரிக் கொண்டு ஓடினேன். கேமரா அறைக்குள் சென்று கதவை தாழ்பாலிட்டுக் கொண்டு தரையில் படுத்து விட்டேன். என் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருகியது. ஏன் என்று எனக்கே தெரியவில்லை. அவரையா கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறோம் என்று எண்ணிய போது ஒரு பக்கம் திகிலாக இருந்தது, இன்னொரு பக்கம் பெருமையாகவும் இருந்தது. அப்பேற்பட்ட படிப்பாளி என் அழகு வலையில் விழுந்து விட்டார் அல்லவா? ஆனால் அந்த மனிதருடனா வாழ்க்கை முழுவதும் போக்கப் போகிறோம் என்று நினைத்த போது என்னவோ செய்தது எனக்கு. சற்று நேரத்துக்கெல்லாம் அம்மா கதவை இடித்தாள். அம்போ, கதவை சாத்திக்கிட்டு என்ன செய்யற? அப்பா வந்துட்டாரு, வா,
முகூர்த்தம் வச்சுக்கிட்டு வந்திருக்கார், உன்னை கூப்பிடுறாருமா என்று குதூகலமான குரலில் சொன்னாள். நான் கண்களை துடைத்துக் கொண்டு வெளியே வந்தேன். அம்மா என் முகத்தை பார்த்துவிட்டு, அடி அசடே, அழுதியா, ஏன் என்று கேட்டாள். நல்ல வேளையாக பாட்டி அப்போது, அழுகையாவதடி, குழந்தைக்கு ஆனந்த கண்ணீர் வந்திருக்குடி என்றாள். அம்மா என் கண்ணே என்று என்னை கட்டி அணைத்துக் கொண்டாள். சாதாரணமாய் குடும்பங்களில் அடியும் வசவும் பட்டு கொண்டிருக்கும் பெண்களுக்கு கூட கல்யாணம் ஒன்று ஏற்பாடாகிவிட்டால் தனி மகிமை உண்டாகி விடுகிறது. எல்லோரும் கல்யாண பெண்ணை அருமை பாராட்டவும் கொஞ்சவும் ஆரம்பித்து விடுகிறார்கள். ஏற்கனவே நான் செல்ல பெண் வேறு, அதிலும் இப்போது எனக்கு அதிர்ஷ்டம் வேறே வந்திருந்தது. ஆகவே எல்லோரும் என்னை படுத்தி வைத்த பாட்டை நான் சொல்லவா வேண்டும்? கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்தன. அம்மா அப்பா முதலியவர்களுக்கு தலைகால் தெரியவில்லை. தடபுடல் ஒன்று வேண்டாம் என்று மாப்பிள்ளை சொன்ன போதிலும் கிடைக்காத சம்பந்தம் கிடைத்திருக்கிறது என்ற பெருமையினால் அப்பா ஆடம்பரமாகவே கல்யாண ஏற்பாடுகளை செய்தார். குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் கல்யாணம் நடந்தது. எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம். மாப்பிள்ளை நலங்கு இடுவதற்கு வரவில்லை என்ற ஏமாற்றம் அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் உண்டு. இதை மறைப்பதற்காக அம்மா, அவர் என்ன சாமானியப்பட்டவரா, எல்லோரையும் போல் நலங்கிட உட்காருவாரா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். இன்னும் என்னை அடிக்கொரு தடவை கட்டி கொண்டு முச்சி முகர்ந்து, நீ அதிர்ஷ்டக்காரி அம்பு, கொடுத்து வைத்தவள் என்று பெருமிதத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த நம்பிக்கையுடனேயே அம்மா என் கல்யாணமாகி சில காலத்துக்கெல்லாம் கண்களை மூடிவிட்டாள். நானும் இன்றைக்கு இந்த சந்தோஷமான இடத்திலேயே நிறுத்திவிட்டு கண்ணை மூடி தூங்குவதற்கு பிரயத்தனம் செய்கிறேன். அத்தியாயம் 2. இல்லறம். நேற்று இரவு நான் நிம்மதியாக தூங்கினது போல சென்ற 6 மாசத்தில் தூங்கினதில்லை. ஆற்றில் அடைக்கலம் புகுவது என்று தீர்மானித்ததன் பலனோ அல்லது என் கதையை எழுதத் தொடங்கி இளம் வயதின் ஞாபகங்களை எழுதியதனால் தானோ தெரியவில்லை. கல்யாணமான உடனேயே நானும் என் கணவரும் எங்கள் இல்வாழ்க்கையை தொடங்கினோம். இல்வாழ்க்கையை குறித்து நான் என்னவெல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்தேனோ அதற்கெல்லாம் நேர் மாறுதலாக எங்கள் வாழ்க்கை நடந்தது. புருஷர்கள் மனைவிகளை ஆடு மாடுகளைப் போல நடத்துவதையும் அடிப்பதையும் துன்புறுத்துவதையும் நான் பார்த்திருக்கிறேன். அவ்விதமாக என்னை அவர் கொடுமைப்படுத்தவில்லை. என்னை திட்டியோ கோபமாக பேசியதோ கூட கிடையாது. வெகு மரியாதையுடன் என்னை நடத்தினார். பேசும்போதெல்லாம் இனிய வார்த்தைகளையே பேசினார். இதனால் எல்லாம் எனக்கு மன நிம்மதி ஏற்படவில்லை. ஏனோ துக்கமாக வந்தது. என் அழகையோ அலங்காரத்தையோ அவர் கவனித்ததாக எனக்கு தெரியவில்லை. சில சமயம் அவர் என்னை ஆவலுடன் உற்று பார்ப்பார். ஏதோ சொல்ல பிரயத்தனப்படுகிறவர் போல தோன்றும். ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டார். வர வர என் அழகை நான் வெறுக்க ஆரம்பித்தேன். அலங்காரம் செய்து கொள்வதில் என் ஆசை போய்விட்டது. சில நாட்கள் குளிக்காமலும் நெற்றிக்கு ஒன்றும் இட்டுக் கொள்ளாமலும் தலைவாரி கொள்ளாமலும் இருப்பேன். அப்போதும் அவர் வாய் திறந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார். அவருக்கு சதா அவர் வேலையே சரியாக இருந்தது. காலேஜுக்கு போகும் நேரம் போக அவருடைய புத்தக அறைக்குள்ளே தான் இருப்பார். அப்படி ஓயாமல் படிப்பதற்கு எழுதுவதற்கும் என்னதான் இருக்குமோ எனக்கு தெரியாது. அதாவது அப்போது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. என் கணவர் காலேஜில் சரித்திர புரொஃபசர் என்று முன்னமே சொல்லி இருக்கிறேன் அல்லவா? இந்தியாவின் பழைய சரித்திரத்தை பற்றி அவர் ஏதோ முக்கியமான ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாராம். நமது இந்திய தேசத்துக்கும் சீனா தேசத்துக்கும் பழைய காலத்தில் ஏற்பட்டிருந்த உறவை பற்றி சில மிகவும் முக்கியமான உண்மைகளை அவர் கண்டுபிடித்தாராம். எங்கள் கல்யாணமான புதிதில் அவர் தம் ஆராய்ச்சியை பற்றி சில சமயம் என்னுடனே பேச ஆரம்பிப்பதுண்டு. ஆனால் அவர் சொல்வது ஒன்றுமே எனக்கு விளங்காது. அதிலே எனக்கு சிரத்தையும் இல்லை. எனவே அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே நான் நடுவில் மெஜஸ்டிக் சினிமாவில் மேனகா படம் வந்திருக்காமே என்று சொல்லி வைப்பேன். அவருக்கு சீ என்று ஆகிவிடும். புத்தக அறைக்கு போய் ஏதாவது எழுத ஆரம்பித்து விடுவார். ஆனால் எனக்கோ அவர் சீன தேசத்தின் மேல் செலுத்தும் கவனத்தில் 100ல் 1 என் மீது செலுத்தக்கூடாதா என்று தோன்றும். இப்படி நாளாக ஆக அவரும் நானும் எட்டி விலகி போய்க் கொண்டிருந்தோம். ஒரே வீட்டிற்குள் இருந்த போதிலும் கூட சில நாட்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளாத நிலைமை ஏற்பட்டு விட்டது. நாளுக்கு நாள் என்னுடைய மன அமைதி குலைந்து வந்தது. அவர் மேல் வெறுப்பும் கோபமும் வளர்ந்தன. என்னுடைய தாபத்தையும் கோபத்தையும் பன்மடங்கு அதிகமாக்கும்படியான ஒரு சம்பவம் இப்போது நேர்ந்தது. என் கணவருக்கு ஒரு தங்கை உண்டு. அவருடைய புருஷனுக்கு டெல்லியில் வேலை.
எனக்கு கல்யாணமாகி 3 வருடங்களுக்கு பிறகு ஒரு தடவை அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். ராஜம் முதலில் வந்துவிட்டாள். அவள் புருஷன் தம் சொந்த ஊருக்கு போய்விட்டு 1 வாரத்திற்கு பிறகு வந்தார். அவர் வருவதற்கு முன்னால் அந்த 1 வார காலமும் எனக்கு சிறிது உற்சாகமாக இருந்தது. ராஜம் எங்கள் கல்யாணத்தின் போது கூட பரிகாசம் செய்து மானத்தை வாங்கினாள். அண்ணா நித்திய பிரம்மச்சாரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். பிள்ளையாருக்கு கல்யாணம் ஆகிற போதுதான் தனக்கும் கல்யாணம்னு வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருந்தான். பொம்மை நாட்டினாலே தலைய குனிஞ்சுக்குவான். அப்படிப்பட்டவன ஒரு மாய வழியில சிக்க வச்சிட்டியே, என்ன பொடி போட்டு மயக்கின என்றெல்லாம் கேலி செய்தாள். என் மேனி நிறம், முகவெட்டு, கண்ணின் அழகு இதையெல்லாம் பற்றி அவள் வர்ணித்து, அண்ணா காத்திருந்தாலும் காத்திருந்தான், முதல் நம்பர் அழகியாக பார்த்து பிடிச்சிட்டான் பாரு என்று அவள் சொன்ன போதெல்லாம் நான் வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டாலும் மனதிற்குள் எவ்வளவோ சந்தோஷமும் கர்வமும் அடைந்தேன். ஆகவே ராஜம் இப்போது வந்ததும் எனக்கு உற்சாகமாக இருந்தது. அவளும் முன்போலவே சிரிப்பும் பரிகாசமுமாக இருந்தாள். முன்பு போல சந்தோஷத்தை உண்டாக்கவில்லையானாலும் நான் என் மனோநிலையை வெளியே காட்டவில்லை. கூடிய வரையில் நானும் குதூகலமாய் இருப்பதற்கு முயற்சி செய்தேன். எங்களுடைய பரிகாச பேச்சுக்களில் சில சமயம் என் கணவரும் வந்து சேர்ந்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் ஏற்பட போவது போல எனக்கு தோன்றியது. ஆம், என் வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படத்தான் செய்தது. ஆனால் அது நான் எதிர்பார்த்த முறையில் அல்ல. ராஜம் வந்த 1 வாரத்திற்கு பிறகு அவளுடைய கணவர் வந்து சேர்ந்தார். அவர் வண்டியில் இருந்து இறங்கியதும் அவர்கள் சந்தித்த காட்சியை பார்த்தபோதே என் மனதில் முள் தைத்தது போல் இருந்தது. ராஜமும் நானும் சந்தோஷமாக சிரித்து விளையாடி பேசிக் கொண்டிருந்ததற்கும் முடிவு ஏற்பட்டு விட்டது. அவள் அவருடனேயே அதிக நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தாள். அவர்களுக்கு பேசுவதற்கு என்னதான் இருக்குமோ என்று எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொள்வதையும் கொஞ்சி குழாவுவதையும் பார்க்க பார்க்க என்னுடைய மனக்கசப்பு அதிகமாக வளர்ந்தது. சாயங்காலம் ஆனதும் அவர்கள் பாட்டுக்கு வெளியே கிளம்பி விடுவார்கள். கடை தெருவுக்கோ கோயில் குளத்துக்கோ சினிமா டிராமாவுக்கோ போய்விட்டு உல்லாசமாக ராத்திரி திரும்பி வருவார்கள். அப்போது என்னை என்னவோ செய்யும். வீட்டிலேயே இருப்பு கொள்ளாது எனக்கு. உள்ளுக்கும் வாசலுக்கும் மாடிக்கும் கீழுக்குமாக ஒரு காரியமும் இல்லாமல் போய் வந்து கொண்டிருப்பேன். அப்போது அவர் காலேஜில் இருந்து வருவார். எங்க அவங்க இல்லையா என்று கேட்பார். எனக்கு தொண்டையை அடைக்கும். சினிமாவுக்கு போயிருக்காங்க என்று கூறுவேன். மேலே நான் ஏதாவது சொல்லுவதற்குள் அவர் தம் அறைக்கு போய் புத்தகங்களை புரட்ட ஆரம்பித்து விடுவார். ஒரு நாளைக்கு ராஜமும் அவள் கணவரும் மாடி அறையில் இருந்தார்கள். அது எனக்கு தெரியாமல் அந்த அறையின் கதவை திறந்து விட்டேன். அப்போது நான் கண்ட காட்சி என் நெஞ்சில் ஈட்டியை செலுத்துவது போல இருந்தது. ராஜத்தின் கணவர் தரையில் உட்கார்ந்திருந்தார். ராஜம் அவருடைய மடியிலே தலையை வைத்துக் கொண்டு படுத்திருந்தாள். அவள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்க அவர் குனிந்த வண்ணம் அவளுடைய கன்னங்களை தடவி கொடுத்து கொண்டிருந்தார். நான் அவசரமாக படியர் என்று கதவை சாத்திவிட்டு கீழே இறங்கி போனேன். எதனாலோ எனக்கு அழுகையாக வந்தது. கீழே ஒரு அறைக்குள் போய் கதவை தாளிட்டு கொண்டேன். தரையில் குப்புற படுத்துக் கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். அத்தனை காலமும் அடக்கி வைத்திருந்த துக்கம் எல்லாம் இப்போது பொங்கிக் கொண்டு வந்தது. வெகு நேரம் வரையில் அழுது கொண்டிருந்தேன். என் கண்கள் வீங்கி போயின. 1 மணி நேரத்திற்கு பிறகு ராஜம் வந்து கதவை இடித்தாள். நான் கதவை திறந்ததும் என்னை பார்த்துவிட்டு, ஐயோ இது என்ன பண்ணி, ஏன் அலறீங்க என்று அலறிவிட்டாள். அசடே பைத்தியமே, மாடிக்கு வந்து கதவை திறந்ததுக்காகவா இப்படி அலற? என்னடி மோசம் முழுகி போச்சு? அவரு அப்படியெல்லாம் சங்கோஜப்படுறவர் இல்ல. நீ வேணும்னா நாளைக்கு பாரேன். நாளைக்கு நீ இருக்கிற போதே என்ன மடியில தூக்கி வச்சுக்குவார். இதுக்கு அலற என்று இப்படி பேசிக்கொண்டே போனாள். அவளுடைய பேச்சு இன்னமும் என் நெஞ்சை அதிகமாக பிளந்தது என்பதை அவள் என்ன கண்டாள்? நான் மெதுவாக சமாளித்து கண்ணை துடைத்துக் கொண்டு, அதுக்காக இல்லக்கா, தலைவலி மண்டைய பொளக்குது என்றேன். உண்மையாகவே தலையையும் எனக்கு வலிக்கத்தான் செய்தது. கண்ணில் நீர் வர வேண்டியதுதான். இதோ நானும் வருகிறேன் என்று எனக்கு தலைவலியும் வந்துவிடுவது வழக்கம். அதற்கப்புறம் எனக்கு அடிக்கடி கண்ணீரும் தலைவலியும் சேர்ந்தே வந்து கொண்டிருந்தன. ராஜம் இதனால் கவலை அடைந்தாள். ஒரு நாள் அவள் அண்ணாவிடம் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தது என் காதிலே விழுந்தது. ஏன்னா மண்ணி இப்படி இருக்காங்க? எப்படி இருக்கா என்றார் அவர். உனக்கு கண்ணே இல்லையா அண்ணா? ஓயாம அழுது அழுது மண்ணிக்கு கண்ணே வீங்க போகுதே, தெரியலையா உனக்கு? எல்லாம் தெரியுது ராஜம், ஆனா நான் என்ன செய்யட்டும்? நான் உன்னுடைய மண்ணிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டது ரொம்ப தப்பு.
புத்தி அப்போ கொஞ்சம் சலனப்பட்டுடுச்சு. அதன் பலனை இப்ப நான் அனுபவிக்கிறேன் என்றார் அவர். ரொம்ப அழகா இருக்கு போங்க நீங்க பேசுறது. இப்படி எல்லாம் பேசாதேன்னா, வீட்டுக்கு வீடு வாசப்படி, அங்கங்க அப்படிதான் இருக்கும். எல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடும் என்றாள் ராஜம். சில நாட்களுக்கெல்லாம் ராஜம் ஊருக்கு போய்விட்டாள். ஆனால் ஒன்றுமே சரியாக போகவில்லை. நாளாக ஆக என் மனக்கசப்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. நான் கண்ணீர் விடுவதையும் குப்புற படுத்துக்கொண்டு விம்முவதையும் அவர் சில சமயம் பார்ப்பார். அவருடைய மெல்லிய காலடி சத்தத்தில் இருந்து அவர்தான் வருகிறார் என்று நான் தெரிந்து கொள்வேன். ஒருவேளை அவர் என் பக்கத்தில் உட்கார மாட்டாரா, உட்கார்ந்து என்னை சமாதானப்படுத்த மாட்டாரா என்று சில சமயம் மனதிற்குள் எண்ணுவேன். ஆனால் அவர் தலையில் அடித்துக்கொண்டு சனியன் பீடன் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். வேறு சில சமயம் ஐயோ என் புத்தி இப்படியா கெட்டு போகணும் என்று சொல்லிக்கொண்டே போவார். நானும் என்னத்துக்காக பகவான் நம்மளை படைச்சார் என்று எண்ணமிடத் தொடங்கினேன். அவர் படைத்ததினால் தானே இதெல்லாம். நல்ல வேளையாக செத்து போவதை அந்த பகவானால் கூட தடுக்க முடியாதல்லவா? சாவு மரணம் என்ற மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு கல்யாணம் ஆன உடனேயே என் தாயார் காலமாகிவிட்டாள் என்று சொன்னேன் அல்லவா? என் தகப்பனார் பிறகு வேலையில் இருந்து விலகி கொண்டார். என் மூத்த தமக்கை ஹைதராபாத்தில் இருந்தாள். அவளுக்கு பெரிய குடும்பம். அப்பா பேரன் பேத்திகளை கொஞ்சிக் கொண்டு ஹைதராபாத்திலேயே இருந்தார். அவருக்கு என் தீர்மானத்தை குறித்து கடிதம் எழுத முயன்றேன். அப்போதெல்லாம் எனக்கு அவ்வளவு நன்றாக எழுத தெரியாது. விஷயத்தை சொல்ல முடியாமல் திண்டாடினேன். ஆகவே 4-5 தடவை கடிதத்தை பாதி வரையில் எழுதி எழுதி கிழித்து போட்டு விட்டேன். இப்படி நான் பாதி எழுதி வைத்திருந்த ஒரு கடிதம் மட்டும் நான் கிழித்து போடாமலே அது காணாமல் போய்விட்டது. எவ்வளவு தேடியும் எங்கெல்லாம் தேடியும் அது கிடைக்கவில்லை. அவர் ஒருவேளை எடுத்திருப்பாரோ என்று ஒரு கணம் சந்தேகம் உதித்தது எனக்குள். ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட சுவாபமே கிடையாது. என்னுடைய அறைக்குள்ளேயே அவர் வருவதில்லை. ஆனாலும் பின்னால் நடந்ததை எண்ணி பார்க்கும்போது முதலில் நான் சந்தேகப்பட்டதுதான் உண்மையோ என்றும் தோன்றுகிறது. கடைசியில் நான் என் தகப்பனாருக்கு கடிதமே போடவில்லை. அதற்குள்ளேயே நான் எதிர்பாராத அந்த விபரீத சம்பவம் என் வாழ்க்கையை அடியோடு மாற்றிய நிகழ்ச்சி நடந்துவிட்டது. ஆம், நடந்தே விட்டது. இரவு நேரங்களில் என் கணவர் வெகுநேரம் புத்தக அறையில் படித்துக் கொண்டிருப்பார். நான் படுக்கை அறையில் கட்டிலில் படுத்து புரண்டு கொண்டிருப்பேன். சில சமயம் அழுது கொண்டே தூங்கி விடுவேன். அவர் வரும்போது விழித்துக் கொண்டிருந்தாலும் தூங்குவது போல ஜாடை செய்வேன். அவர் வந்து படுத்து 5 நிமிடத்தில் காடாந்த நித்திரையில் ஆழ்ந்து விடுவார். அன்று இரவு வரும்போது அந்த மாதிரிதான் கண்ணை நான் மூடிக்கொண்டிருந்தேன். அவர் என் தலைமாட்டில் வந்து நின்றபோது எனக்கு சற்று வியப்பாக இருந்தது. இதென்ன ஒரு நாளும் இல்லாத திருநாளாக? எதற்காக இங்கே வந்து நிற்கிறார்? அடுத்த வினாடி அவருடைய கரம் என்னுடைய நெற்றியை தொட்டது. இன்னும் என்னதான் நடக்கிறது என்று பார்க்க மூச்சை அடக்கிக் கொண்டிருந்தேன். ஆச்சரியம், ஆம், மகா ஆச்சரியம். அவர் குனிந்து என் நெற்றியில் முத்தமிட்டார். கல்யாணம் ஆனதிலிருந்து ஒரு தடவையாவது இந்த மாதிரி அவர் செய்ததை நான் அறியேன். பிறகு அவருடைய காலடி சத்தம் கேட்கவே கண்ணை சிறிது திறந்து பார்த்தேன். அவர் கதவை மெதுவாய் திறந்து கொண்டு வெளியே போனார். எனக்கு என்னமோ வயிற்றில் பகீர் என்றது. இன்னதென்று தெரியாத பீதி உண்டாயிற்று எனக்குள். சற்று உற்று கேட்டேன். வாசல் கதவு திறக்கும் சத்தம் வெகு லேசாக கேட்டது எனக்கு. உடனே பரபரப்புடன் எழுந்திருந்தேன். அவருடைய அறைக்கு ஓடினேன். அவர் மேஜை மீது ஒரு கடிதம் எழுதி வைத்து அதன் மேல் பாரமும் வைத்திருந்தது. பிரித்து பார்த்தேன். நான் பயந்தபடியே தான் அதில் எழுதியிருந்தது. 2 வரிகள் தான். அன்பார்ந்த அம்முழுவுக்கு, உனக்கு பரிபூரண விடுதலை கொடுத்துவிட்டு நான் போகிறேன். நீ சௌக்கியமாக இருப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறேன். இப்படிக்கு. கடிதத்தை அப்படியே போட்டுவிட்டு நான் வாசற் பக்கம் ஓடினேன். தெருமுனையில் அவருடைய வெள்ளை வேஷ்டி நட்சத்திர வெளிச்சத்தில் லேசாக தெரிந்தது. அந்த திசையை நோக்கி நான் ஓடினேன். அப்போது மேல்காற்று நாள். ஓ என்ற இரைச்சலுடன் காற்று விர் விர் என்று அடித்துக் கொண்டிருந்தது. புழுதியை வாரி மேலே அடித்தது. அதையெல்லாம் எதையும் நான் பொருட்படுத்தாமல் தலைவிரி கோலமாக ஓடினேன். தெருவில் ஒரு பிராணி கிடையாது. அந்த காற்றுக்கும் புழுதிக்கும் பயந்து தெரு நாய்கள் கூட வீட்டு திண்ணையில் பதுங்கி கிடந்தன போலும். நான் நினைத்தபடியே அவர் தெருமுனையில் இருந்த சந்தில் திரும்பினார். வேகவதி நதிக்கு போகும் சந்துதான் அது. நானும் அந்த சமயத்தில் திரும்ப போனேன். அவர் நதிக்கரையை அடைந்து விட்டார். நேரே நதியில் இறங்கிவிட்டார். நதியில் பிரவாகம் பூரணமாய் போய்கொண்டிருந்தது. காற்றின் வேகத்தினால்
பிரம்மாண்டமான அலைகள் கிளம்பி கரையை மோதிக்கொண்டிருந்தன. நான் நதிக்கரையை அடைந்த போது அவர் வெள்ளத்தில் மார்பு அளவு ஜலத்துக்கு போய்விட்டார். எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. கூச்சல் கூட போட முடியவில்லை. ஒரு கணம் மங்கிய இருட்டில் அவர் தலை மட்டும் வெள்ளத்தின் மேல் தெரிவது போல் இருந்தது. அடுத்த கணம் தலையும் வெள்ளத்துக்குள்ளே போய்விட்டது. அப்புறம் ஒரே அந்தகாரம்தான். சொல்ல முடியாத பீதி என்னை பற்றி கொண்டது. திரும்பி வீட்டை நோக்கி ஓடினேன். கண் தெரியாமல் குருட்டாம்போக்காய் ஓடினேன். வழியில் பல முறை தடுக்கி விழுந்தேன். வீட்டுக்கு எப்படி போய் சேர்ந்தேனோ தெரியாது. அறைக்குள் போய் கதவை தாளிட்டு கொண்டு தரையில் விழுந்தேன். மனதினால் ஒன்றுமே சிந்திக்க முடியவில்லை என்னால். தூக்கமும் இல்லாமல் விழிப்பும் இல்லாமல் உணர்ச்சியே இல்லாமல் மரக்கட்டையை போல கிடந்தேன். ஆனால் மார்பு மட்டும் படபடவென்று அடித்துக் கொண்டிருந்தது. அந்த அடிப்பானது விடுதலை 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 என்ற பல்லவிக்கு தாளம் போடுவது போல இருந்தது. அத்தியாயம் 3. வெள்ளித்திரை. நாளைய தினம் அமாவாசை. சென்ற 3 இரவுகளில் நான் எழுதியது எல்லாம் இன்று மத்தியானம் படித்து பார்த்தேன். இடையிடையே சில சம்பந்தமில்லாத சொற்களும் அர்த்தமில்லாத வாக்கியங்களும் குழப்பமான எழுத்துக்களும் காணப்பட்டன. அவற்றையெல்லாம் அடித்து சரிபடுத்தினேன். பகவானே, நாளைய ராத்திரி வரையில் எனக்கு நல்ல நினைவு இருக்க வேண்டும். பிறகு வேகவதியில் அடைக்கலம் புகுந்து உன்னுடைய பாதார விந்தத்தை வந்து அடைவேன். மேலே கூறிய விபரீத சம்பவம் நடந்தபோது அப்பா சென்னை பட்டணத்தில் என் இன்னொரு அக்கா வீட்டில் இருந்தார். என் தந்தையை பார்த்துவிட்டு அவர் ஓடி வந்தார். நல்ல வேளையாக என் கணவர் எழுதி வைத்த சீட்டை பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். அதை அவரிடம் காட்டினேன். அன்று இரவு நான் கண்டதை அப்பாவிடம் கூட சொல்லவில்லை. அப்பா அந்த கடிதத்துடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று விஷயத்தை தெரிவித்தார். போலீஸ்காரர்கள் ஏதேதோ முயற்சி செய்து பார்த்ததாகவும் தகவல் ஒன்றும் தெரியவில்லை என்றும் சொன்னார்கள். சில சமயம் வெள்ளத்தில் போனவர்களின் உடல்கள் கரையில் ஒதுங்குவது வழக்கம் அல்லவா? அந்த மாதிரி அவருடைய உடல் ஒதுங்குமோ என்று சில சமயம் நான் எண்ணி நடுங்குவேன். ஒரு வாரம் வரையில் அந்த மாதிரி எதுவும் செய்தி வராமல் இருக்கவே இந்த பாவி உள்ளத்தில் ஒருவித அமைதி உண்டாயிற்று. ஏனெனில் அவர் நிச்சயமாக இறந்த செய்தி தெரிந்தால் என்னை இல்லாத அலங்கோலங்கள் எல்லாம் செய்து விடுவார்கள் அல்லவா? அதற்காகத்தான் நான் பயந்தேன். சில நாட்களுக்கு பிறகு அப்பா என்னை சென்னை பட்டணத்துக்கு அழைத்து போனார். அங்கே மீனா அக்கா வீட்டில் தங்கினோம். மீனா அக்காவின் புக்ககத்தில் எல்லோரும் குஷி பேர்வழிகள், நாகரீக வாழ்க்கையில் பற்று உடையவர்கள். அதோடு சங்கீதம், நாட்டியம் முதலிய கலைகளில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். ஓயாமல் சங்கீதம், நாட்டியம், நாடகம், சினிமா இவைகளை பற்றி பேச்சு நடந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட இடத்திலே இருந்தால் நான் என்னுடைய துக்கத்தை மறந்திருக்க முடியும் என்று என் தகப்பனார் எண்ணினார். அதோடு பெண்களின் கல்வி ஸ்தாபனம் ஒன்றில் என்னை சேர்ந்து படிக்கச் செய்யலாம் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்தது. மீனா அக்கா வீட்டில் முதலில் சில நாட்கள் என்னிடம் எல்லோரும் அனுதாபத்துடன் நடந்து கொண்டார்கள். துக்க முகத்தினுடனே பேசினார்கள். வீட்டிலேயே சில நாட்கள் கலகலப்பு குறைவாக இருந்தது. நாளடைவில் நிலைமை மாறி பழையபடியே சிரிப்பும் விளையாட்டுமாயிருக்க தொடங்கினார்கள். எல்லோரும் சந்தோஷமாய் இருக்கும் இடத்தில் நான் மட்டும் முகத்தை தூக்கி கொண்டிருக்க முடியவில்லை. என்னுடைய இளம் பிராயத்து குதூகல சுபாவம் மறுபடியும் மேலோங்கியது. எல்லோருடனும் சகஜமாக பேசி பழகவும் சிரிக்கவும் தொடங்கினேன். அதோடு இல்லை, பாடவும் தொடங்கினேன். மீனு அக்காவின் வீட்டுக்கு ஒரு சிநேகிதர் அடிக்கடி வருவார். அவர் பெயர் பட்சிராஜன். மீனு அக்காவின் மைத்துனருடன் அவர் காலேஜில் ஒன்றாய் படித்தவராம். தமிழ் டாக்கிகள் ரொம்ப கேவலமாய் இருப்பது பற்றியும் அவற்றை சீர்திருத்த வேண்டியதை பற்றியுமே அவர் ஓயாமல் பேசிக் கொண்டிருப்பார். பாட்டில் அவருக்கு ரொம்ப பிரியம். ஒரு நாள் நான் பாடுவதை கேட்டுவிட்டு அவர், இது யார் இவ்வளவு அற்புதமாக பாடுவது? என்ன மதுரமான சாரீரம், மைக்குக்கு எவ்வளவு பொருத்தமான குரல் என்று சொல்லிக் கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது. எனக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. நாளடைவில் என்னுடைய கூச்சத்தை விட்டு புருஷர்களுக்கு முன்னால் பாட ஆரம்பித்தேன். நான் பாடும்போது அவர் அப்படியே மெய்மறந்து கேட்பார். அவருக்கு புகைப்படம் எடுக்க தெரியும். ஒரு நாள் கேமரா எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் எல்லோரையும் படம் எடுத்தார். உங்களையும் ஒரு போட்டோ எடுத்துக்கட்டுமா என்று கேட்டார். முதலில் நான் மறுத்தேன். எல்லோரும் வற்புறுத்தியதின் பேரில் சம்மதித்தேன். மறுநாள் அவர் படத்தை எடுத்துக்கொண்டு வந்து, உங்களுடைய குரல் தான் மைக்குக்கு ஏத்ததுன்னு நான் நினைச்சேன், ஆனா உங்க முகமும் திரைக்காகவே ஏற்பட்டது போல இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அதை கொடுத்தார். அதற்கு முன்னால் என்னை நன்றாக படம் எடுத்ததே இல்லை.
அவர் எடுத்த படத்தை பார்த்ததும் எனக்கே கர்வமாக இருந்தது. நாம் இவ்வளவு அழகாகவா இருக்கிறோம் என்று அதிசயித்தேன். இந்த அழகினால் என்ன பிரயோஜனம் என்ற ஏக்கமும் மனதில் உண்டாயிற்று. அதற்கு பிறகு அவர் இன்னும் பல தடவை என்னை படம் பிடித்தார். அதோடு உங்களை போன்றவர்கள் சினிமாவில் சேர்ந்தால்தான் தமிழ் சினிமாவுக்கு விமோசனம் என்று அடிக்கடி சொல்லி வந்தார். நானும் என்னுடைய மனதில் பிரபல நட்சத்திரம் ஆவதற்கே நான் பிறந்திருக்கிறேன் என்று தீர்மானித்துக் கொண்டேன். டாக்கியில் நடிப்பதை பற்றியே கனவு காண ஆரம்பித்தேன். இம்மாதிரி என் மனம் சலனப்பட்டிருப்பதை என் அக்கா எப்படியோ தெரிந்து கொண்டாள். சில சமயம் நானும் பட்சிராஜனும் பேசிக் கொண்டிருப்பதை அவள் ஒட்டு கேட்டதாக தெரிகிறது. அவள் என்னை திட்ட ஆரம்பித்தாள். எனக்கு கோபமாக வந்தது. உனக்கென்ன, குழந்தை குட்டியோட ஆசை கணவனோட சௌக்கியமா இருக்க, எனக்கு மட்டும் வாழ்க்கையில சந்தோஷம் வேண்டாமா என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டேன். ஒரு நாள் விஷயம் முற்றிவிட்டது. அக்கா பட்சிராஜனிடம் சினிமா சினிமான்னு சொல்லி ஏன் அவன் மனசை கெடுக்கிறீங்க, இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா நீங்க இந்த வீட்டுக்கே வர வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தாள். அப்போது அங்கே வந்த நான், அவர் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா நானும் போயிடுறேன் வெளியே என்றேன். அக்கா திகைத்து போனாள். கடைசியில் உங்க அப்பா வரட்டும், அவர் கேட்டுக்கிட்டே எது வேணும்னாலும் செய் என்று கூறினாள். அந்த சமயம் ஹைதராபாத்துக்கு போயிருந்த அப்பாவுக்கு கடிதம் எழுதினாள். அப்பா வந்த பிறகு சில நாட்கள் அவருக்கும் எனக்கும் ஒரே போராட்டமாக இருந்தது. நம் குலத்தில் இதெல்லாம் உண்டா, கோத்திரத்தில் உண்டா, சினிமாவில் நடிக்கவாவது கூடவே கூடாது என்று அப்பா சொன்னார். எந்த விதத்திலாவது பெயர் எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் வாழ்க்கையே எனக்கு வேண்டியதில்லை என்று உறுதியாக கூறினேன் நான். கடைசியில் நான் தான் வெற்றி பெற்றேன். என்னுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பட்சிராஜன் தான். அவர் எப்படியோ அப்பாவுக்கு பிடித்து விட்டது. ஒரு நாள் பட்சிராஜன் வந்து குடும்ப ஸ்திரீகளையே பெரும்பாலும் நடிகைகளாக தேர்ந்தெடுத்து ஒரு டாக்கி எடுக்க போவதாகவும், எங்களுக்கு சம்மதமானால் என்னை கதாநாயகியாக தேர்ந்தெடுப்பதாகவும் சொன்னபோது அப்பா தன்னுடைய சம்மதத்தை கொடுத்து விட்டார். அன்று இரவு அளவிறந்த சந்தோஷத்தினால் எனக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. பின்னால் நான் எவ்வளவோ ஏமாற்றத்துக்கும் மன துயருக்கும் ஆளாக வேண்டியிருந்தது. கதாநாயகி வேஷம் எனக்கு கிடைக்கவில்லை, ஒரு மட்டமான வேஷம்தான் கிடைத்தது. இந்த தடவை அந்த வேஷத்தில் நடித்து நல்ல பெயர் வாங்கிவிட்டால் அடுத்த தடவை கதாநாயகி வேஷம் கிடைக்கும் என்று பட்சிராஜன் தேர்தல் கூறினார். எதனாலோ அவர் பேச்சில் எனக்கு பூரண நம்பிக்கை உண்டாயிற்று. உண்மையில் அவர் சொன்னபடியே நடக்கவும் நடந்தது. முதல் டாக்கியில் மட்டமான வேஷத்திலேயே நான் நல்ல பெயர் சம்பாதித்தேன். அது வெளியான சில நாளைக்குள் இன்னொரு டாக்கிக்கு கதாநாயகியாக தேர்ந்தெடுத்தார்கள். 10,000 ரூபாய் கொடுப்பதாக ஒப்பந்தம் நடந்தது. பட்சிராஜனிடம் எனக்கு அளவறிந்த நன்றி உண்டாயிற்று. உங்களால் அல்லவா எனக்கு இவ்வளவு பெருமையும் வந்தது என்று 1000 தடவை சொன்னேன். என்னால் ஒன்றுமே நடக்கவில்லை, உங்களுடைய முகவெட்டுதான் காரணம், உங்களுடைய சாரீரம்தான் காரணம் என்று சொல்லுவார் அவர். 2வது டாக்கி எடுப்பதற்காக நாங்கள் கல்கத்தா போனோம். அங்கே 5 மாத காலம் தங்க வேண்டியதாக ஏற்பட்டது. இந்த படம் பிடித்துக் கொண்டிருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என் மனதில் எப்படியோ மிக ஆழமாக பதிந்தது. இது என்ன பிரமாத விஷயம் என்று நானே பல தடவை எண்ணமிட்டிருக்கிறேன். என்றாலும் எதனாலோ அந்த சம்பவம் என் மனதில் மிகவும் முக்கியத்துவத்தை அடைந்து விட்டது. ஒரு நாள் ஸ்டுடியோவில் இன்னைக்கு யாரோ ஒரு பிரமுகர் ஷூட்டிங் பார்க்க வரப்போறார் என்று பிரஸ்தாபம் வந்தது. அவரை வரவேற்பதற்காக ஏற்பாடுகள் நடந்தன. வரப்போகிறவரின் பெயர் பாபு சம்பு பிரசாத் என்று சொன்னார்கள். அவர் என்ன அவ்வளவு பெரிய மனிதரா, எதற்காக இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் என்று விசாரித்தேன். பாபு சம்பு பிரசாத் மகா மேதாவி என்றும் அவருடைய ஆராய்ச்சிகள் அவரை உலக பிரசித்தமாக்கி இருக்கின்றனவென்றும் சமீபத்தில் அவருக்கு சர்வ கலாசாலையார் டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள் என்றும் சொன்னார்கள். பட்சிராஜனே அவரை பற்றி பிரமாதமாக பேசினார். ஒருவேளை இங்கே செட்டுக்கு வந்தாலும் வருவார். அப்போது உன்னை அறிமுகப்படுத்த போகிறேன், நீ அவரிடம் தைரியமாக பேச வேண்டும் என்று கூறினார். அவர் என்ன பாஷையில் பேசுவார் என்று கேட்டேன். இந்த வங்காளிகளே சுய பாஷையில் அபிமானம் கொண்டவர்கள், எப்போதும் வங்காளியில் தான் பேசுவார்கள். ஆனால் நாம் தென்னிந்தியர்கள் என்று தெரிந்தால் இங்கிலீஷில் பேசலாம். உனக்குத்தான் தெரியுமே, ஏதாவது கேட்டால் பளிச்சென்று பதில் சொல்லு என்றார். அவ்வளவு பெரிய உலக பிரசித்தமான மேதாவியை பார்க்க நானும் ஆவலுடன் இருந்தேன். கடைசியாக அவர் மத்தியானம் வந்தார். வங்காளிகளில் பெரும்பாலோரை போல அவரும் நீண்ட தாடி வளர்த்து கொண்டிருந்தார். அவருடன் ஒரு பெரிய கும்பலே வந்தது. ஸ்டுடியோ நிர்வாகிகள் அவருக்கு ரொம்பவும் மரியாதை செய்து எல்லாவற்றையும் காட்டிக் கொண்டு வந்தார்கள். எங்களுடைய செட்டுக்கு அவர் வந்ததும் பட்சிராஜன் அவரை வரவேற்று என்னையும் அறிமுகப்படுத்தி வைத்தார்.
இவரு உயர்ந்த குடும்பத்து பொண்ணு, கலையின் மேல உள்ள ஆர்வத்தினால சினிமால நடிக்க முன் வந்திருக்காங்க என்று அவர் கூறிய போது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அவருக்கு மனதிற்குள் நன்றி செலுத்தினேன். அப்போது அந்த பிரமுகர் என்னை பார்த்து, நீங்கள் உயர் குடும்பத்து பெண்ணாய் இருந்து இம்மாதிரி நடிப்பு கலையில் சிரத்தை கொண்டது மிகவும் சந்தோஷிக்க வேண்டிய காரியம். உங்களை போன்றவர்களால் தான் சினிமா உத்தாரணமாக வேண்டும். ஆனால் சினிமா தொழில் ஒழுக்கம் கெட்டு போகிறது என்று சாதாரணமாய் ஒரு அபிப்பிராயம் இருந்து வருகிறது. உங்களை போன்றவர்கள் அதை பொய்யாக்க வேண்டும் என்றார். இதையெல்லாம் இங்கிலீஷில் தான் சொன்னார். என்னென்னவோ செய்தது எனக்கு. அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனா நான் எழவில்லை. பட்சிராஜன் என்னை பார்த்து, ஏதாவது பதில் சொல்லுங்கள் என்றார் மெதுவாக. எனக்காக நீங்களே சொல்லுங்களேன் என்றேன் நான். உங்களுடைய புத்திமதிக்காக மாலதி ரொம்பவும் வந்தனம் செலுத்துகிறாள் என்றார் பட்சிராஜன். அப்போது பாபு சம்பு பிரசாத் அவருடைய கூரிய கழுகு கண்களால் என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு போய்விட்டார். அந்த மேதாவிக்கு நான் அச்சமயம் வந்தனம் செலுத்தாவிட்டாலும் இப்போது செலுத்துகிறேன். அவருடைய புத்திமதி என் விஷயத்தில் அனாவசியம் என்றாலும் எவ்வித காரணமும் இல்லாமல் முன்பின் தெரியாத என்னிடம் அவர் சிரத்தை எடுத்துக் கொண்டார் அல்லவா? அவருடைய பார்வையோ பேச்சையோ என்னால் இன்று வரை மறக்க முடியவில்லை. என் இரண்டாவது டாக்கியினால் என் புகழ் பிரமாதமாக வளர்ந்து ஓஹோ என்று ஆகிவிட்டது. மாலதியின் படம் வராத பத்திரிகையே கிடையாது. மாலதி என்னுடைய வெள்ளித்திரை பெயர், பட்சிராஜன் கொடுத்த பெயர். தமிழ்நாட்டு பட்டணங்களின் சுவர்களில் எல்லாம் மாலதியின் புன்னகை வதனம் காட்சி தந்தது. இப்படி நான் புகழின் சிகரத்தை அடைந்திருந்த சமயத்திலேதான் என் தந்தை என்னை இவ்வுலகில் அனாதையாக விட்டு காலமானார். வெகு நாளாக எங்கள் குடும்பத்தில் இருந்த சமையல்காரியை தவிர நான் வேறு துணையில்லாதவளானேன். ஆனால் அதிக நாள் துணையின்றி இருக்கவில்லை. இரண்டாவது டாக்கியில் என் புகழ் பெருகியதில் இருந்து அதுவரை என்னை பகிஷ்காரம் செய்திருந்த உறவினர்கள் எல்லாம் என்னை தேடி வந்து உறவு கொண்டாட தொடங்கினார்கள். வெகு தூரத்து பந்துக்கள் எல்லாம் வந்தார்கள். சிலர் வேலைக்காக வந்தார்கள், சிலர் டாக்கியில் சேர்வதற்கு சிபாரிசுக்காக வந்தார்கள், வேறு சிலர் பொருளுதவி தேடி வந்தார்கள், சிலர் பிரபல நட்சத்திரத்தின் பந்து என்ற பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காகவே வந்தார்கள். அபளி பெண்ணாச்சே என்று இறக்கப்பட்டு வரவு செலவு கணக்கை கவனித்து ஒழுங்கு செய்வதற்கு அநேகர் சித்தமாய் இருக்கிறார்கள். இதனால் எல்லாம் நான் அடைந்த தொல்லைகளை சொல்லி முடியாது. அவர்களை எல்லாம் வைத்து சமாளிப்பது பெரும் கஷ்டமாக இருந்தது. இவ்வளவு தொல்லைகளுக்கிடையில் எனக்கு உண்மையில் உற்ற சிநேகிதராக நடந்து கொண்டவர் பட்சிராஜன் ஒருவர்தான். அவரால் எனக்கு ஒருவிதமான கஷ்டமும் கிடையாது. எல்லா விதத்திலும் ஒத்தாசையாகத்தான் இருந்தார். அப்பா காலமான பிறகு அவரிடம் தான் என் பணம் வரவு செலவுகளை ஒப்புவித்திருந்தேன். அவரும் கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டு அடிக்கடி என்னிடம் கணக்கு ஒப்புவித்து வந்தார். எனக்கும் அவருக்கும் இருந்த உறவை பற்றி ஊரில் பல வகையாக பேசிக் கொண்டார்கள் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அவரோ என்னுடைய மனப்போக்கை அறிந்து என்னை மிகவும் மரியாதையாக நடத்தி வந்தார். ஒரு தடவையாவது அவர் வரம்பு மீறி நடந்ததில்லை. என் மனதில் மட்டும் சில காலமாக ஒரு சஞ்சலம் தோன்றி இருந்தது. எத்தனை நாளைக்கு மாதிரி நாதமற்றவளாக இருப்பது? இவ்வளவு தூரம் நமக்கு உதவி செய்திருப்பவரை ஏன் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் அடிக்கடி உண்டாயிற்று. இப்படி இருக்கையில் ஒரு நாள் பட்சிராஜன் அந்த ஆச்சரியமான என்னை ஒரே அடியாக பெருமையின் சிகரத்துக்கு கொண்டு போன செய்தியுடன் வந்தார். மாலதி, இன்றுதான் என் உள்ளம் குளிர்ந்தது. உன்னுடைய அடுத்த கான்ட்ராக்ட் 1,00,000 குறையக்கூடாது என்று தீர்மானித்தேன். இதோ 1,10,000 கான்ட்ராக்ட் என்றார். நான் பிரமை பிடித்தவள் போல் ஆனேன். 10 நிமிஷம் வரையில் என்னால் ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. பிறகு இது கனவில்லையே, டாக்கியில் ஒரு காட்சி இல்லையே என்று கேட்டேன். இதோ பார் என்று ஒரு நகல் ஒப்பந்தத்தில் என்னாலும் எழுத்தாலும் 1,10,000 என்று போட்டிருந்த இடத்தை சுட்டி காட்டினார். நல்ல நாள் பார்த்து கையெழுத்து போட வேண்டியதுதான் பாக்கி என்று கூறினார். நான் அவருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு கண்ணில் நீர் ததும்ப தழுதழுக்க, என் உயிர் உள்ள வரையில் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் என்று கூறினேன். ஆம், அவரை என் உயிர் உள்ள வரையில், நாளை நள்ளிரவு வரையில் என்னால் மறக்க முடியாது. 1 மாதத்திற்கு பிறகு அவர் செய்த அற்புதமான காரியத்தையும் நான் மறக்க முடியாதுதான். சீக்கிரத்திலேயே மேற்படி ஒப்பந்தம் முடிந்தது. கையெழுத்து ஆயிற்று. தென்னிந்தியாவின் டாக்கி தொழிலை முழுவதும் கைப்பற்றுவதென்று இலங்கையில் இருந்து ஒரு முதலாளி ஏராளமான பணத்துடன் வந்திருந்தார். தென்னிந்தியாவில் உள்ள பிரபல நட்சத்திரங்களை எல்லாம் அவர் ஒப்பந்தம் செய்து கொண்டு வந்தார். அவர்தான் என்னையும் மேற்படி பெரும் தொகைக்கு ஒப்பந்தம் செய்தார்.
40,000 ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்தார். ஒரு மாதத்திற்கு பிறகு டாக்கி எடுப்பதற்கு பூர்வாங்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த இடி போன்ற செய்தி வந்தது. பட்சிராஜன் திடீரென்று காணாமல் போய்விட்டார். சினிமா உலகில் எக்ஸ்ட்ரா பெண்கள் என்று ஒரு இனம் உண்டு. தோழி பெண்கள் முதலிய சில்லறை வேஷங்களில் நடிப்பதற்கு அவர்களை அன்றாட சம்பளத்திற்கு அமர்த்தி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பெண் ஒருத்தியுடன் பட்சிராஜன் அந்தர்தியானமாகிவிட்டார். அதாவது காணாமல் போய்விட்டார். அவர் மட்டும் அந்தர்தியானமாகவில்லை. பேங்கில் இருந்த என் பணம் 40,000 அவரோடு காணாமல் போய்விட்டது. பட்சிராஜனை நான் பரிபூர்ணமாய் நம்பி அவரிடமே என் வரவு செலவை ஒப்புவித்திருந்தேன் என்று சொன்னேன் அல்லவா? புதிய ஒப்பந்தப்படி வந்த அட்வான்ஸ் தொகையை அவர் தன் பேரிலேயே பேங்கில் போட்டுக் கொண்டிருந்தார். அவரே அதை வாங்கி கொண்டும் போய்விட்டார். ஆஹா, இந்த பட்சிராஜன் எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதர்! வேறொரு மனிதனாய் இருந்தால் நாம் இப்படி தன்னந்தனியாய் அவரையே நம்பி இருப்பதற்கு இவ்வளவு நேர்மையாய் இருப்பானா? நம்மிடம் ஒன்றையுமே கோராமல் இப்படி அன்புடன் இருக்கிறாரே, இவர் ஒரு தெய்வ பிறவிதான் என்று பலமுறை நான் எண்ணியது உண்டு. பட்சிராஜன் என்னத்தை கோரி என்னிடம் அவ்வளவு அன்பாய் இருந்தார் என்பது இப்போதுதான் தெரிந்தது. அத்தியாயம் 4. வீழ்ச்சி. பட்சிராஜன் பறந்து போய் ஏறக்குறைய இப்போது 1.5 வருடம் ஆகிறது. இந்த 1.5 வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையை நினைத்தாலே எனக்கு பயங்கரம் உண்டாகிறது. மூளை குழம்புகிறது. இலங்கை முதலாளிக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்தத்தின்படி டாக்கியில் நடித்தேன். இந்த டாக்கி எடுத்து முடிவதற்குள் 1 வருஷத்திற்கு மேலாயிற்று. இந்த காலத்தில் முதலாளி, டைரக்டர், ஸ்டுடியோ மேனேஜர், பிரதான ஆண் நடிகர் எல்லோருமாக சேர்ந்து என்னை படுத்தி வைத்த பாட்டை சொல்ல முடியாது. ஆண் துணை இல்லாமல் ஒரு அபலை ஸ்திரீ அகப்பட்டு கொண்டால் உலகத்தில், அதுவும் சினிமா உலகத்தில் அவளை என்ன பாடுபடுத்தி வைப்பார்கள் என்று பாடத்தை நன்றாக நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய பரம விரோதிக்கு கூட அப்பேற்பட்ட கதி வர வேண்டாம் என்று பகவானை பிரார்த்திக்கின்றேன். தொல்லை பொறுக்க முடியாமல் பல தடவை என்னால் முடியாது என்று நின்றுவிட தோன்றியது எனக்கு. ஆனாலும் பல்லை கடித்து கொண்டு பொறுத்திருந்தேன். டாக்கி முடிந்ததும் அட்வான்ஸ் தொகை போக பாக்கி பணம் வந்துவிடும் அல்லவா? அப்புறம் சினிமாவுக்கு தலை முழுகிவிட்டு ராமா கிருஷ்ணா என்று பகவானை தியானித்து கொண்டு காலம் கழிக்கலாம். அந்த எண்ணத்திலேதான் பட்சிராஜன் 40,000 ரூபாயை கொண்டு போனதை பற்றி கூட நான் அதிகம் கவலைப்படவில்லை. டாக்கியின் முடிவு நெருங்க எனக்கு சேர வேண்டிய பாக்கி பணத்தை சரியாக கொடுப்பார்களா என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டு வந்தது. எனவே டாக்கி முடிவதற்குள் இன்னும் ஒரு பகுதியாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து ஒரு நாள் முதலாளியின் ஆபீஸுக்கு போய் பணம் வேண்டும் என்று கேட்டேன். அவர் ஒரு பேய் சிரிப்பு சிரித்துவிட்டு, அந்த டாக்கி முடிந்து அடுத்த டாக்கி முடியும் வரை பணம் என்ற பேச்சே பேசாதே என்று உறுதியாக கூறிவிட்டார். எனக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. என் உயிர் போனாலும் நான் இன்னொரு டாக்கியில் நடிக்க மாட்டேன் என்று கூறினேன் உறுதியாக. அப்படியானால் ஒப்பந்தப்படி அட்வான்ஸ் தொகை 40,000 கொடுத்து விட வேண்டும் என்றார் அவர். அப்போதுதான் எனக்கு விஷயமே தெரிந்தது. அந்த பாதகன் பட்சிராஜன் என்னை எப்பேற்பட்ட படுகுழியில் தள்ளிவிட்டு போய்விட்டான் என்று புரிந்தது. 1,10,000 ரூபாய் ஒரு டாக்கிக்கு அல்ல, 4 டாக்கிக்கு என்று தெரிந்தது. இந்த செய்தியினால் திகைத்து போய் நான் வீடு திரும்பினேன். முதலில் நான் நம்பவே இல்லை. வீடு திரும்பியதும் ஒப்பந்தத்தை எடுத்து வாசித்து பார்த்தேன். அதில் 4 படங்களுக்கு என்றுதான் கண்டிருந்தது. என் கொஞ்ச பிராணனும் போய்விட்டது. 4 படங்களில் நடிப்பதா? அதுவும் இந்த பாவிகளிடமா? ஒரு நாளும் இல்லை. உயிர் போனாலும் இல்லை. இன்னொரு நாள் முதலாளியிடம் பேசினேன். நல்ல வார்த்தையாக என்னை ஒப்பந்தத்தில் இருந்து விடுதலை செய்து விடும்படி கேட்டேன். அவர் பிடிவாதமாக முடியாது என்று கூறினார். மேலும் நான் அவரை வற்புறுத்திய போது அட்வான்ஸ் தொகை 40,000 கொண்டு வந்து வை, விடுதலை செய்கிறேன் என்றார். அதற்கு நான் எங்கே போவேன்? பட்சிராஜன் கொண்டு போய் விட்டாரே என்று கூறினேன். எனக்கு தெரியும் உங்க மோசடி எல்லாம். நீங்க 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டு இப்படி தகிடு தத்தம் செய்ய பாக்குறீங்க என்றார். அப்போது எனக்கு ஆவேசம் வந்துவிட்டது. அந்த ஆவேசத்தில் இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் இறைந்து கத்தினேன். மேலே பேச்சு முற்ற முற்ற என்னவெல்லாமோ சொல்லிவிட்டேன். எல்லாரையும் குத்தி கொன்னுடுவேன், ஸ்டுடியோவை கொளுத்திடுவேன் என்று சொன்னதெல்லாம் சொப்பனத்திலே சொன்னது போல் எனக்கு பிற்பாடு ஞாபகம் வந்தது. இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. அது முதல் நான் ஸ்டுடியோவுக்கு வர மறுத்துவிட்டேன். ஒரு நாளைக்கு ஸ்டுடியோ மேனேஜர் வந்து என்னை நல்ல வார்த்தை சொல்லி அழைத்து போனார். முதலாளியின் ஆபீஸில் போய் நான் உட்கார்ந்ததும்
என்னுடைய குரல் அடுத்த அறையில் இருந்து வருவதை கேட்டு திடுக்கிட்டு போனேன். முன்னொரு நாள் முதலாளியிடம் இதே ஆபீஸில் பேசியதெல்லாம் தெளிவாக கேட்டது. எல்லோரையும் குத்தி கொன்னுடுவேன், ஸ்டுடியோவை குளித்திருவேன் என்று நான் கத்தியதெல்லாம் திரும்ப கேட்டது. எனக்கு உடம்பெல்லாம் நடுக்கம் எடுத்து விட்டது. அப்போது அந்த முதலாளி யமன் சொன்னார், உனக்கு 20 வருஷ கடுங்காவல் தண்டனை விதிக்கிறதுக்கு இதோ சாட்சியம் ரெடியா இருக்கு. என்ன சொல்ற? சொன்னபடி கேட்டுக்கிட்டு 4 படங்களையும் நடிக்கிறியா, இல்ல இன்னைக்கு அரசு வாரண்ட் பிறப்பிக்கட்டுமா என்று மிரட்டினார். நான் பதில் ஒன்றும் சொல்லாமல் பாதி பிராணனுடன் வீடு போய் சேர்ந்தேன். ஆனால் என் மனம் மட்டும் இரும்பாயிற்று. அன்று வேண்டுமென்று எனக்கு ஆத்திரம் உண்டாக்கி கண்டபடி பேசும்படி செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் ஒளிப்பதிவு செய்ய முன்கூட்டியே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். தாங்கள் பேசியதையெல்லாம் வெட்டி எறிந்துவிட்டு என் பேச்சை மட்டும் வைத்துக் கொண்டு என்னை பலவந்தப்படுத்த பார்க்கிறார்கள். என்ன கேவலமான சூழ்ச்சி, என்ன இரக்கமற்ற அக்கிரமம்! நமக்காச்சு இவர்களுக்குமாச்சு. என்ன ஆனாலும் இனிமேல் நான் படத்தில் மட்டும் நடிப்பதில்லை என்று உறுதி செய்து கொண்டேன். இதை எப்படி சாத்தியமாக்கலாம் என்று அன்று இரவெல்லாம் ஒரு வினாடி கூட கண்ணை மூடாமல் சிந்தனை செய்தேன். கடைசியில் ஒரு யுக்தியை கண்டுபிடித்தேன். வேறொன்றுமில்லை, பல கதைகளில் கதாநாயகிகள் கையாண்டிருக்கும் யுக்திதான். ஆனால் அந்த யுக்தி என் விஷயத்தில் என்ன விபரீதமான பலனை கொடுத்திருக்கிறது! சுவாமி பகவானே, நல்ல வேளையாக இன்னும் 1 மணி நேரம் தான் பாக்கி இருக்கிறது. இந்த 1 மணி நேரம் என் அறிவை தெளிவாக வைப்பாய் சுவாமி. யுக்தி இன்னதென்று சொல்லவும் வேண்டுமா? பைத்திய மாதிரி நடிக்கும் அந்த யுக்தி தான். மறுநாளே அதை கையாள ஆரம்பித்தேன். சமையல்கார அம்மாளிடம் மட்டும் விஷயத்தை அந்தரங்கமாக சொல்லிவிட்டு மற்றபடி யார் வந்து கேட்டாலும் ஆமா பச்சைராஜன் பறந்து போயிடுச்சு என்று பதில் சொல்ல ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தேன். டாக்கி முதலாளி என்னவெல்லாமோ பிரயத்தனம் செய்தார். யார் யாரோ டாக்டர்களை எல்லாம் பிடித்து அனுப்பினார். எல்லோருக்கும் நான் பல்லவியை படித்தேன். ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவ்விதம் நாள் போய்கொண்டிருந்தது. என்னை போல கிட்டத்தட்ட உருவமுள்ள ஒருத்தியை பிடித்து பாக்கி படத்தை எப்படியோ முடித்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் முதலாளி மட்டும் என்னை விடுவதாக காணவில்லை. மறுபடியும் என் உடம்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்க யாரையாவது அனுப்பி கொண்டே இருந்தார். என் உடம்பு நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் நாளாக ஆக என் அறிவுக்குத்தான் ஏதோ ஏற்பட்டு வந்தது. இரவில் தூக்கம் என்பது அடியோடு போய்விட்டது. திடீரென்று இருள் சூழ்ந்தது போல அறிவு சூனியமாகிவிடும். அப்போது என் வாய் மட்டும் ஏதோ பிதற்றிக் கொண்டிருக்கும். நான் பைத்தியம் என்று நடித்தது போக உண்மையாகவே எனக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டு வருகிறது என்பதை உணரல் ஆனேன். சமையல்கார அம்மாள் என் விஷயத்தில் காட்டிய கவலையில் இருந்து இதை நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன். ஒரு பெரிய பீதி என்னை பிடித்துக் கொண்டது. பைத்தியம் முற்றிய ஸ்திரீகள் சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த பயங்கர அலங்கோல நிலைமையை நானும் அடைந்து விடுவேனோ? ஒரு நாளும் இல்லை. இப்படிப்பட்ட கதி நேர்வதற்கு முன்னால் அறிவு தெளிவு சிறிதேனும் இருக்கும் போதே என் துயர வாழ்க்கையை முடித்து விட வேண்டும். இந்த தீர்மானத்துடனேதான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். கதை முடிந்து விட்டது. யாராவது இதை பார்ப்பார்களோ? பார்த்து எப்போதாவது பிரசுரிப்பார்களோ? நான் அறியேன். என்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டேன். இதோ மணி 12 அடிக்கிறது. கிளம்ப வேண்டியதுதான். 7 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு அமாவாசை இரவில் இப்படித்தான் இருள் சூழ்ந்திருந்தது. இன்று போலவேதான் அன்றும் மேல்காற்று விர் விர் என்று வீசி வீட்டையே கிடுகிடுக்கச் செய்தது. வேகவதி நதியும் அன்று போலவே இன்றும் நொங்கும் நுரையுமாக அலை எறிந்து போய்கொண்டிருந்தது. மறு உலகம் என்பது உண்டானால் அங்கே என் கணவரை நான் அவசியம் சந்திப்பேன். அவருடைய பாதங்களில் விழுந்து இந்த பாவியை மன்னியுங்கள் என்று கேட்டுக்கொள்வேன். இதுதான் என் வாழ்க்கையில் கடைசி மனோரதம். இதற்காகத்தான் அதே வேகவதி ஆற்றுக்கு அதே நள்ளிரவு நேரத்தில் கிளம்பி செல்கிறேன். வேகவதி தாயே, இதோ வந்துவிட்டேன். மறு ஜென்மத்தில் உன்னிடம் அடைக்கலம் புகுந்து அமைதி பெறுகிறேன். முடிவு. கனவிலும் நினையாத காரியம் நடந்துவிட்டது. கதைகளிலே கேட்டறியாத சம்பவம் நடந்துவிட்டது. என் வாழ்க்கை புனிதமாகிவிட்டது. நான் புத்துயிர் பெற்றேன். என் குருட்டுத்தனத்தினால் நான் இழந்த பாக்கியத்தை மீண்டும் பெற்றேன். வாழ்க்கை சோகமயமாயிருந்த போது என் கதையை எழுத வேண்டும் என்று தோன்றியது. இப்போது அந்த விருப்பம் கொஞ்சமும் எனக்கு இல்லை. ஆனாலும் அவருடைய வற்புறுத்தலுக்காகவே இதை இப்போது தொடர்ந்து எழுதுகிறேன். மேலே நான் எழுதியிருப்பதையெல்லாம் அவர் படித்தார். பாக்கியையும் எழுதிவிடு, பெயரையும் ஊரையும் மட்டும் மாற்றி பிரசுரித்தால்
எவ்வளவோ பேருக்கு உபயோகமாக இருக்கலாம் என்றார். உபயோகமோ இல்லையோ, அவர் சொல்லியதற்காக எழுதிவிடுகிறேன். அன்று இரவு சரியாக 12 மணிக்கு புறப்பட்டு வாசல் கதவை சத்தமின்றி திறந்து கொண்டு வெளியே வந்தேன். என் மனதில் ஒரு அதிசயமான அமைதி அப்போதே ஏற்பட்டு விட்டது. தெருவில் அந்த வேளையில் யாராவது வந்து தொலைக்கப் போகிறார்களே என்று சிறு கவலை மட்டும் எனக்கு இருந்தது. ஆனால் ஒரு பிராணியை கூட சந்திக்கவில்லை. நதிக்கரையை அடைந்ததும் பின்னால் காலடி சத்தம் கேட்டது போல தோன்ற நெஞ்சில் தயக்கம் ஏற்பட்டது. யாராவது வந்து தடுத்து விட்டால் என்று நினைத்ததும் கதி கலங்கிற்று. நான் அவசரமாகவே ஜலத்தில் இறங்கினேன். வெள்ளம் பிரமாதமாக போய்கொண்டிருந்தது. அவ்வளவு நேரமும் மனதில் இருந்த தைரியம், துணிச்சல் எல்லாம் எப்படியோ போய் என்னதென்று சொல்ல முடியாத பீதி ஏற்பட்டது. குளிரினால் நடுங்கிய உடம்பு பீதியினால் அதிகம் நடுங்கிற்று. என்னையும் அறியாமல் பற்களை நர நரவென்று கடித்துக் கொண்டேன். இவ்வளவு விஷயங்களுடன் தண்ணீரில் மேலும் மேலும் இறங்கிக் கொண்டுதான் இருந்தேன். ஜலம் இடுப்பளவுக்கு வந்தது. வெள்ளத்தின் வேகம் இழுக்கத் தொடங்கியது. ஜலம் மார்பளவுக்கு வந்தது. இழுப்பின் வேகம் அதிகமாயிற்று. இனிமேல் நாம் விரும்பினாலும் கரையேற முடியாது என்று தோன்றிய அதே சமயத்தில் பின்னால் யாரோ தண்ணீரில் இறங்குவது போல் சலசலவென்று சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன். அந்த இருட்டில் ஒரு உருவம், ஆம், மனித உருவம்தான், விரைவாக என்னை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்ததாக மங்கலாக தெரிந்தது. என் வாழ்க்கையில் அதுவரையில் அறியாத பயங்கர பீதியை அந்த கணத்தில் நான் அடைந்தேன். ஒரே ஒரு கணம்தான். அடுத்த கணத்தில் அந்த உருவம் 7 வருஷங்களுக்கு முன்னால் அதே இடத்தில் மூழ்கி மறைந்த என் கணவரின் உருவம்தான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஐயோ என்ற ஒரு சத்தம் என் வாயிலிருந்து வந்து அந்த நதி பிரதேசம் எல்லாம் எதிரொலிக்க செய்தது. அடுத்த கணம் நான் நீரில் மூழ்கினேன். ஒரு நொடி பொழுது என் அறிவில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. பின்னர் அறிவை பேரனந்தகாரம் வந்து சூழ்ந்தது. மறுபடியும் நான் கண்ணை விழித்த போது அவருடைய மடியில் என் தலை இருப்பதையும் அளவில்லாத பரிவுடனே அவர் என்னை குனிந்து நோக்கி கொண்டிருப்பதையும் கண்டேன். உலக வாழ்க்கையில் நான் அடையாத பாக்கியத்தை மறு உலகில் அடைந்திருப்பதாக முதலில் எனக்கு தோன்றியது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இது இந்த உலகம்தான் என்று தெரிந்தது. சற்று நேரம் பேச முடியவில்லை. மனம் மட்டும் ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருந்தது. பேசும் சக்தி வந்ததும், தாடி மீசையெல்லாம் எப்ப எடுத்தீங்க என்று கேட்டேன். அவர் ஆச்சரியத்தினால் பிரமித்து, உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்லாமல், தங்களுடைய புத்திமதியை நான் மறக்கவில்லை, அதை நிறைவேற்றினேன் என்றேன். மீண்டும் அவர், உனக்கு எப்படி தெரிஞ்சது, எப்ப தெரிஞ்சது என்று கேட்டார். தண்ணீரில் மூழ்கியவுடனே பளிச்சென்று தெரிந்தது. அடுத்த நிமிடம் எனக்கு நினைவு தப்பிவிட்டது என்றேன். தொடர்ச்சி. ஆம், கல்கத்தா ஸ்டுடியோவில் என்னை பார்த்து புத்திமதி சொல்ல பாபு சம்பு பிரசாத் என்னுடைய கணவர்தான். அப்போது அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய கூரிய கண்களின் பார்வை என் மனதிற்குள்ளேயே பதிந்து கிடந்தது. நாங்கள் இல்லறம் நடத்திய போதெல்லாம் அம்மாதிரி அவர் என்னை பார்த்தது கிடையாது. மறுபடியும் அன்று இரவு கழுத்தளவு தண்ணீரில் நான் நின்று தத்தளித்த போது நட்சத்திர வெளிச்சத்தில் அதே பார்வையை கண்டேன். தண்ணீரில் மூழ்கிய தருணத்தில் அந்த வங்காளி பிரமுகர் உண்மையில் என் கணவர்தான் என்னும் உள்ளுணர்ச்சி உண்டாயிற்று. என்னுடைய உள்ளுணர்வு உண்மையை சொல்லிற்று என்பதை அவரே இப்போது உறுதிப்படுத்தினார். அவர் வீட்டை விட்டு கிளம்பிய போது நதியில் விழுந்து உயிரை விடுகிற எண்ணமே அவருக்கு இருக்கவில்லையாம். எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போய்விடுவதென்று கிளம்பினாராம். நான் பின்னால் தொடர்ந்து வருவேன் என்று தெரிந்து கொண்டு நதியில் மூழ்கி விட்டதாக என்னை நம்பும்படி செய்துவிட்டால் நான் நிம்மதியாய் இருப்பேன் என்று எண்ணி அவ்விதம் ஆற்றில் இறங்கி மூழ்கினாராம். கொஞ்ச தூரம் தண்ணீரிலேயே மூழ்கி சென்ற பிறகு சத்தம் செய்யாமல் நீந்தி கரையேறினாராம். முன்னாலேயே அவர் உத்தேசித்து வைத்திருந்தபடி கல்கத்தாவுக்கு சென்று மறுபெயர் வைத்துக் கொண்டு ஆராய்ச்சிகளை நடத்தி வந்த போதிலும் என்னுடைய ஞாபகம் மட்டும் அவருக்கு போகவே இல்லையாம். சீக்கிரத்தில் நான் பிரபல நட்சத்திரமாகி விட்டபடியால் என்னுடைய வாழ்க்கையையும் நடவடிக்கைகளையும் அவரால் பத்திரிகைகளின் மூலம் கவனிக்க வர முடிந்ததாம். கடைசியில் எனக்கு ஏதோ பெரிய சங்கடம் நேர்ந்து விட்டது என்பதை ஒருவாறு தெரிந்து கொண்டு என்னை தேடி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாராம். அதே தெருவில் ஒரு வீட்டில் இருந்து கொண்டு என்னை எப்படி சந்திப்பது என்ற தயக்கத்துடன் இரவும் பகலும் எங்கள் வீட்டின் மேலேயே கண்ணாக இருந்தாராம். கடைசியில் சரியான சமயத்தில் என் உயிரையும் காப்பாற்றி எனக்கு புது வாழ்வையும் கொடுப்பதற்கு அவர் வந்து சேர்ந்தார். கல்கத்தாவில் வங்காளி பெயர் வைத்துக் கொண்டு வேலை பார்த்ததில் அவருக்கு இன்னொரு பெரிய அனுகூலம் ஏற்பட்டது என்று
சற்றே குதூகலத்துடன் அவர் சொன்னார். சென்னை மாகாணத்தில் இருந்த வரையில் அவருடைய சரித்திர ஆராய்ச்சி முடிவுகளை பற்றி ஏனென்று கேட்பார் இல்லையாம். கல்கத்தாவுக்கு போய் வங்காளி பெயருடன் அதே முடிவுகளை வெளியிட்டதும் இந்தியா தேசம் முழுவதும் அவருடைய பெயர் பிரபலமாகி விட்டதாம். அப்புறம் சென்னை பத்திரிகைகள் கூட அவரை பற்றி பிரமாதமாய் எழுதினதாம். சென்ற 7 வருஷ காலத்தில் இந்த வேடிக்கை ஒன்றுதான் அவருக்கு நினைக்கும் போதெல்லாம் சிரிப்பை உண்டாக்கி வாழ்க்கை கசந்து போகாமல் செய்து வந்ததாம். 7 வருஷம் நான் சுதந்திர வாழ்க்கை நடத்தியாச்சு. நீயும் 7 வருஷம் சுதந்திரமாக வாழ்ந்துட்ட. சுதந்திர வாழ்க்கை எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. உனக்கு எப்படி அம்பு என்று அவர் கேட்டார். அவருடைய குனிந்த முகத்தையும் கனிந்த கண்களையும் ஏறிட்டு பார்த்த வண்ணம் நான் சொன்னேன், தங்களுடைய மடியில் தலை வைத்து படுக்கும் பாக்கியத்தை பெறுவதற்காக நான் 7.5 வருஷம் நரக வாழ்க்கை நடத்த வேண்டியிருந்தது. இனிமேல் எதற்கு அந்த சுதந்திரமும் நரக வாழ்வும்? பிரபல நட்சத்திரம் சிறுகதை முற்றும்.